या नबी सलाम अलैका, या रसूल सलाम अलैका, या हबीब सलाम अलैका, सलावतुल्लाह अलैका। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन, सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमाइन। अम्मा बाद, फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनू इन्नमल ख़म्रु वल मैसिरु वल अंसाबु वल अज़लामु रिज्सुम मिन अमलिश शैतान फ़ज्तनिबूहु लअल्लकुम तुफ़्लिहून। वक़ाल अल्लाहु तआला यसअलूनका अनिल ख़म्रि वल मैसिर क़ुल फ़ीहिमा इस्मुन कबीरुन व मनाफ़िउ लिन्नासि व इस्मुहुमा अकबरु मिन नफ़इहिमा इला आखिर आया। क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम मन शरिब ख़म्रन क़दहन अलैहि रायहतुल जन्नह। वक़ाल अलैहि सलातु वस्सलाम सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम व सदक़ रसूलुन नबियुल करीम व नहनु अला ज़ालिक मिनश शाहिदीन व शाकिरीन। எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. வாகன விபத்துக்கள், பேர் ஆபத்துக்கள் போன்ற தீய காரியங்களிலிருந்தும் தீய மரணங்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, உலகத்தில் பிறக்கக்கூடிய பிறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுவது, ஒவ்வொரு மனிதனும் பிரியப்படுவது, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நம்மை சுவனத்திலே நுழைய செய்ய வேண்டும், சுவனத்தின் இன்பங்களை நாம் எல்லாம் சுவைக்க வேண்டும், சுவனத்தினுடைய பாக்கியங்களை எல்லாம் நாம் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படக்கூடியவனாக, விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். இதான் மனிதனுடைய இயற்கையாக இருக்கின்றது. உலகத்திலே என்னதான் பாவங்கமான காரியங்களை செய்தாலும், உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயங்களை நாம் செய்தாலும் நாளை மறுமையிலே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சுவனத்தினுடைய இன்பங்களை, சுவனத்தினுடைய பாக்கியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மனிதனும், உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடியவனாக, பிரியப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பமும் அதுதான். என்னுடைய சமுதாயத்தில் எந்த ஒரு நபரும் நரகத்திலே நுழைந்து விடக்கூடாது, என்னுடைய சமுதாய மக்கள் அனைவர்களும்
சுவர்க்கத்திலே பிரவேசிக்க வேண்டும், சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை சுவர்க்கத்தினுடைய பாக்கியங்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். என்னுடைய சமுதாயத்திலே எந்த ஒரு மனிதனும் நரகத்திலே நுழைந்து விடக்கூடாது, நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதாகத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பமாக, அவர்களுடைய பிரியமாக இருந்து வந்தது. அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் மக்களை பார்த்து சொல்வார்கள், நான் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே எந்த ஒரு மனிதனும் நரகத்திலே போய்விடக்கூடாது, நரகத்தினுடைய வாசலை மிதித்து விடக்கூடாது, சுவர்க்கத்திலே தான் அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். அதற்கு என்ன தேவையோ, அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களிலே, அந்த செயல்பாடுகளிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்பதாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி, மனித சமுதாயத்தை நோக்கி அச்சுறுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், என்னுடைய கண்களுக்கு முன்பதாக, எனக்கு முன்பாக ஒரு யூத ஜனாசா சென்று கொண்டு இருக்கின்றது. அது நேராக நான் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நான் இருக்கின்ற பொழுதே நரகத்திற்கு ஒரு ஜனாசா செல்கிறதே, நரகத்திற்கு ஒரு மனிதன் செல்கிறானே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருமக்களே, ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய மனித சமூகம், அந்த மனித சமூகத்திற்கு ஒரு 4 காரியங்கள் இருக்கிறது, ஒரு 4 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சுவனத்திலே நுழையவே முடியாது. அவர்கள் நுழைய முடியாமல் 4 காரியங்கள் அவர்களுக்கு தடையாக இருக்கின்றது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. 4 காரியங்கள் தான். அந்த 4 காரியங்கள் அந்த மனிதனை சுவர்க்கத்திலே நுழைய விடாமல் தடுப்பாக இருக்கிறது, தடையாக இருக்கின்றது. அந்த 4 நபர்கள் யாரு? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொண்ட மக்கள், மூமினான மக்கள். ஆனால் அவர்கள் மூமினான மக்களாக இருந்து கொண்டு சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை அவர்களால் சுவைக்க முடியாது, சுவர்க்கத்தினுடைய பாக்கியங்களை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் நுழையாமல் இருப்பதற்கு 4 காரியங்கள் தடையாக இருக்கின்றது என்பதாக ஹதீஸிலே நாம் காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் சுவனத்திலே நுழைய விடாமல் தடுப்பாக இருப்பது, தடையாக இருப்பது, அவன் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அதிகமாக மது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தவன். மது பழக்கத்திலே அடிமையாக இருக்கக்கூடிய அந்த மனிதன் சுவனத்திலே நுழையவே முடியாது, அது நுழைவதற்கு தடையாக இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள். உலகத்திலே போதை தரக்கூடிய எந்த ஒரு வஸ்துவையும் இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்கவில்லை. போதை பழக்கத்திற்கு நீ அடிமையாக இருக்கிறாயா, போதை பழக்கத்திலே நீ ஈடுபாடோடு இருக்கின்றாயா, சுவனத்திலே அது உன்னை நுழைய விடாது, அது நுழைவதற்கு தடுப்பாக இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள். உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், பெருநாளுடைய அந்த தினம், நிக்காவுடைய அந்த தினம், இப்படி விசேஷமான ஒரு காலகட்டத்திலே நம்முடைய சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் எந்த அளவுக்கு அந்த மது பழக்கத்திற்கு அடிமையாக ஆகின்றார்கள். குற்றங்களுக்கெல்லாம், பாவங்களுக்கெல்லாம் அது தலைமையாக இருக்கின்றது மட்டுமல்ல, சுவனத்திலே நுழைவதற்கு தடுப்பாக இருக்கின்றது. மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் சுவனத்திலே நுழைய முடியாது. அதுதான் ஒரு மனிதனை சுவனத்திலே நுழைய விடாமல் தடுக்கின்றது என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த மதுவை நீ கொஞ்சமாக அருந்தினாலும் சரி, அதற்கு கீழாக அருந்தினாலும் சரி, எவ்வளவு அருந்தினாலும் அது முழுக்க முழுக்க ஹராமாக்கப்பட்ட ஒன்று. அந்த செயலினால் நீ சுவனத்திலே நுழைய முடியாமல் இருக்கின்றாய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆழமாக சொல்லி இருக்கின்றார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மிம்பர் படியிலே ஜும்மாவுடைய அந்த நேரம் மிம்பர் படியிலே அமர்ந்தவர்களாக குத்துபாவிலே, பிரசங்கத்திலே அவர்கள் உரையாற்றக்கூடிய அந்த உரை எப்படி இருந்தது என்றால், பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் மதுபானத்தை தவிர்ந்து விடுங்கள்,
ஒரு மூமினான உள்ளத்திலே மதுவும் ஈமானும் ஒன்று சேராது. அவன் மூமினாக இருந்தால், ஈமான் கொண்டவனாக இருந்தால் அவன் மது அருந்த மாட்டான். இதே அவன் மது அருந்தக்கூடியவனாக இருந்தால், அந்த போதைக்கு அடிமையானவனாக இருந்தால் அவன் ஈமான் உள்ளவனாக இருக்க மாட்டான். ஆகையால் குற்றங்களுக்கு பாவங்களுக்கு தலைமையான ஒன்றை நீங்கள் முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ளுங்கள். அது சுவனத்திலே நுழைய விடாமல் உங்களை தடுக்கின்றது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள், வன்மையாக சொல்லி இருக்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குத்துபா பிரசங்கத்திலே சொன்னார்கள், முற்காலத்திலே ஒரு ஆபீது வாழ்ந்து வந்தார். மிகப்பெரிய ஒரு ஆபீத், மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி. அவ்வளவு சீக்கிரமாக அவரை யாரும் நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இபாதத்திலே, அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையிலே, ஞாபகத்திலே, உலகத்திலே வாழ்ந்து வந்தார். அந்த மனிதனை, அந்த ஆபீதை சோதிப்பதற்காக ஒரு பெண்மணி குறிவைக்கின்றார். இந்த ஆபீதை எப்படியாவது சோதிக்க வேண்டும், நம்முடைய வலையிலே சிக்க வைக்க வேண்டும் என்று கங்கணங்களை கட்டிக்கொண்டு ஒரு கையிலே மது பாட்டிலை எடுத்துக்கொண்டு இன்னொரு கையிலே தன்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டு அந்த ஆபீதுடைய வீட்டுக்கு நுழைகின்றார். அந்த ஆபீதுடைய வீட்டுக்கு நுழைந்து அந்த ஆபீதை நோக்கி அந்த பெண்மணி கேட்கின்றாள், என்னோடு நீ கொஞ்ச நேரம் வாழ வேண்டும், என்னோடு நீ கொஞ்ச நேரம் வாழ வேண்டும், என்னோடு நீ தவறாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அந்த ஆபீதை நோக்கி அந்த பெண்மணி சொன்னவுடன் அந்த ஆபீது சொன்னார், நான் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக ஆபீதாக இருக்கின்றேன், இதுபோல பாவங்களிலே ஈடுபடக்கூடாது, நான் இந்த பாவங்களை நான் ஒரு காலமும் செய்ய மாட்டேன் என்பதாக அந்த ஆபீத் உறுதியான முறையிலே தன்னுடைய ஈமானை பாதுகாக்கக்கூடியவனாக அந்த நேரத்திலே வாழ்ந்தார். பெருமக்களே, அந்த பெண்மணி சொன்னால், ஒன்று என்னோடு நீ வாழ வேண்டும், இல்லை என்றால் இந்த மதுவை நீ அருந்த வேண்டும், அதுவும் இல்லை என்றால் இந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும். இந்த மூன்று தவறுகளில், இந்த மூன்று செயல்களில் ஏதாவது ஒரு செயலை நீ செய்தே ஆக வேண்டும். நீ செய்யாமல் நான் இந்த உன்னுடைய வீட்டை விட்டு வெளியே செல்ல மாட்டேன் என்பதாக உறுதியான முறையிலே அந்த பெண்மணி அந்த ஆபீதுடைய வீட்டிலே உட்கார்ந்து விட்டார். அந்த ஆபீது சொல்லுகின்றார், விபச்சாரம் செய்வது, நான் உன்னோட வாழ்வது அது மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு குற்றம். இந்த குழந்தையை கொலை செய்வது இருக்கிறதே அது அதை விட மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த குழந்தையை நான் ஏன் கொலை செய்ய வேண்டும்? இந்த தவறுகளை நான் ஒரு காலமும் செய்ய மாட்டேன், ஒரு காலமும் செய்ய மாட்டேன் என்பதாக பிடிவாதமாக அந்த ஆபீத் அந்த பெண்மணியிடம் சொன்னவுடன் அந்த பெண்மணி சொன்னால், நீ செய்யவில்லை என்றால், இந்த பாவங்களில் எந்த ஒரு பாவத்தையும் எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை என்றால் நான் மக்களை கூவி அழைத்து விடுவேன், இவர் என்னை அசிங்கப்படுத்தி விட்டார், இவர் என்னை கேவலப்படுத்தி விட்டார் என்பதாக மக்களை அழைத்து நான் உன்னை மக்களுக்கு மத்தியிலே நிப்பாட்டி உன்னுக்கு கெட்ட பெயரை உண்டாக்கி விடுவேன் என்பதாக அந்த பெண்மணி அந்த ஆபீதை பார்த்து சொன்னவுடன் அந்த ஆபீத் கடைசியாக முடிவெடுத்தார், நான் உன்னோடு நான் விபச்சாரம் புரிய முடியாது, உன்னோடு வாழ முடியாது, இன்னும் அந்த குழந்தையை கொலை செய்யவும் முடியாது, ஆனால் அந்த மதுபானத்தை வேண்டால் நான் கொஞ்சம் குடித்துக் கொள்கிறேன், அந்த மதுபானத்தை குடிப்பதால் எந்த ஒரு தவறும் ஏற்படாது, இந்த குழந்தையை கொலை செய்வது மிகப்பெரிய ஒரு பாவம், உன்னோடு வாழ்வது அதை விட மிகப்பெரிய ஒரு பாவம், இந்த பாவங்களை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன், இந்த மதுபானத்தை வேண்டும் என்றால் நான் குடித்துக் கொள்கிறேன், இதனால் என்ன ஏற்பட போகின்றது என்பதாக கொஞ்சம் மதுபானத்தை அந்த ஆபீத் என்ன செய்தார், கேட்டார். உடனே அந்த பெண்மணி ஊற்றி கொடுத்தால் குடித்தார்கள், திரும்ப ஊற்றி கொடுத்தால் திரும்ப குடித்தார்கள். போதை தலைக்கு மேலே ஏறுகின்றது. எதை மிகப்பெரிய ஒரு பாவமாக அந்த ஆபீது நினைத்தாரோ, எதை மிகப்பெரிய ஒரு தீய காரியம் அதை தொடக்கூடாது, அதை தொடுவதால் சுவனத்திலே நுழைவதற்கு தடையாக இருக்கின்றது என்று சொல்லப்பட்டதோ அந்த மதுபானத்தை குடித்ததால் போதை தலைக்கு மேலே ஏறுகின்றது. அந்த பெண்ணோடு அவர் என்ன செய்கிறார், வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கின்றது. உடனே இந்த குழந்தை நம்மை காட்டி கொடுத்து விடுமோ என்று நினைத்து அந்த ஆபீத் என்ன செய்கிறார், அந்த குழந்தையும் என்ன செய்கிறார், கொலை செய்கிறார். ஆக எல்லா பாவங்களையும் செய்து அவர் மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு அங்கே தள்ளப்பட்டு இருக்கிறார்.
மிகப்பெரிய ஒரு ஆபிதாக வாழ்ந்தவர் எதை மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதி அதை ஒதுக்கி வைத்தாரோ அந்த பாவத்திலே லேசாக அவர் உள்ளே நுழைந்ததால் இந்த அளவுக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். சுவனத்திலே நுழைவதற்கு மெயினான ஒன்று, மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் சுவனத்திலே அறவே நுழைய முடியாது. சுவனத்தினுடைய மன் ஷரிப கதுஹன் அலைஹிம் ராயிஹத்துல் ஜன்னா என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு மனிதன் ஒரு சின்ன ஒரு குவளையிலே ஒரு லேசாக ஒரு துளி மதுவை அவன் அறிந்தினான் என்றால் ராயஹத்துல் ஜன்னா சுவனத்தினுடைய வாடையை கூட அவனால் நுகர முடியாது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களை அடிக்கடி சொல்லப்படுகிறது நம்முடைய வாலிபர்களுக்கு மத்தியிலே, இதை நீங்கள் தொடாதீர்கள், இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் நம்முடைய சமுதாயம், நம்முடைய வாலிப சமுதாயம் என்ன செய்கின்றார்கள்? பெருநாள் அன்று நிக்காவுடைய அந்த நேரத்திலேயும் மற்ற நல்ல நாட்களிலும் இது போல தவறான காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம்? நிதர்சனமாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். பெருமக்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாக சொல்லி இருக்கின்றார்கள். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மது அனுமதிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நான் சிறுவனாக இருந்தேன். என்னுடைய பொறுப்பு என்னவென்றால் எல்லா பெரிய மனிதர்களுக்கும் மதுவை ஊற்றி கொடுப்பதுதான் என்னுடைய பொறுப்பாக இருந்தது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிலே நான் இருந்து எல்லா மக்களுக்கும் மதுவை ஊற்றி கொடுக்கக்கூடியவனாக இருந்தேன். மது அனுமதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த நேரத்திலே வெளியில இருந்து ஒரு சப்தம் வருகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளை, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு, மதுவும் இருக்கின்றதே, சூதாட்டம் இருக்கின்றதே, சிலை வணக்கம் இருக்கின்றதே, இது அத்தனையும் ஃபஜ்தனிபூஹு ரிஜ்ஸு ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்பாடுகள். ஃபஜ்தனிபூஹு, அதை நீங்கள் முற்றிலும் தவிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி தவிர்ந்து கொண்டால் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆவீர்கள் என்ற வார்த்தை, என்ற சப்தம் வெளியிலே இருந்து வந்தவுடன் அந்த மதுவை குடித்துக் கொண்டிருந்த அந்த மனிதர்கள், அந்த சஹாபாக்களாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய மதுவை அப்படியே கீழே போட்டு கொட்டி விட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இது என்னடா இந்த கோழையினுடைய நிலைமை? இந்த மதுவை தன்னுடைய வாயோடு வாயாக வைத்து அருந்தி கொண்டு இருந்தார்களே, இப்படி இந்த வசனம் இறங்கியவுடன் இதை கீழே போட்டு உடைத்து விட்டார்களே என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சகாபாக்கள் அனைவர்களும் நறுமணத்தை எடுத்து தங்களுடைய மேனியிலே பூசிக்கொண்டு அந்த வாடை தெரியாமல் இருப்பதற்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னிலையிலே வந்து நின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸ்கரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராமாக்கப்பட்ட ஒன்று. கலீலுன் வ கசீருன், அது குறைவாக இருந்தாலும் சரி, அது நிறைவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை அருந்தக்கூடாது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சகாபாக்களை வன்மையாக கண்டித்தார்கள். பெருமக்களை, சுவர்க்கத்தை அல்லாஹ் நாம் பிரவேசிப்பதற்காக, அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை, அதனுடைய பாக்கியங்களை நாம் அனுபவிப்பதற்காக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் சுவனத்திலே நுழைவதற்கு தடையான காரியங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ எல்லா காரியங்களையும் நாம் செய்யக்கூடியவர்களாக, அந்த காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தாரிக் ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், நாயகமே, எங்களுடைய ஊரிலே திராட்சை பழத்தால் ஒரு பானத்தை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், தயார் செய்திருக்கிறோம், அந்த பானத்தை நாங்கள் அருந்தலாமா என்று கேட்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்பதாக தடுத்தார்கள். திரும்ப அருந்தலாமா என்று கேட்கின்ற பொழுது வேண்டாம் என்று சொன்னார்கள். திரும்ப அந்த தாரிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், நாயகமே, அந்த திராட்சை பானத்தை அருந்துவதால் நாங்கள் ஆரோக்கியம் பெறுகிறோம், எங்களுடைய உடல் வலுவாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஆரோக்கியம் இல்லை, அது நோய் என்றாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள். பெருமக்களே, அது நோய், அது ஆரோக்கியம் இல்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். இது போல செயல்பாடுகள் தான் நாம் சுவனத்திலே நுழைவதற்கு தடையாக இருக்கின்றது.
தடுப்பாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது சொன்னார்கள், நீங்கள் சுவனத்திலே உங்களை நுழைய விடாமல் தடுப்பாக இருப்பது வட்டி வாங்குவது. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் வட்டியை புசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அதிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், நாயகமே, எல்லோரும் அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களா? எல்லோரும் வட்டியை வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்களா என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வட்டியை வாங்கவில்லை என்றாலும் அந்த வட்டியினுடைய புழுதியாவது அவர்கள் மேனியிலே பட்டிருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களை, அல்லாஹ் குர்ஆனிலே யம்ஹகுல்லாஹு ரிபா என்பதாக சொல்லி இருக்கிறார். வட்டி இருக்கிறதே, அந்த மிகப்பெரிய பாவம் இருக்கிறதே, உங்களுடைய பொருளாதாரத்தை சேதாரப்படுத்தும், உங்களுடைய பொருளாதாரத்தை வளரவிடாதே. வயுர்பி ஸதகா என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவார். சதக்கா இருக்கிறதே, ஜகாத் இருக்கிறதே, தான தர்மங்கள் இருக்கிறதே, அது உங்களுடைய பொருளாதாரத்தை வளரச் செய்யும் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். இன்று உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒரு மனிதன் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் லோன் எடுக்க வேண்டும். லோன் எடுத்துதான் வியாபாரம் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் வண்டி வாங்க வேண்டும் என்றால் லோன் எடுக்க வேண்டும். ஒரு மனிதன் வீடு கட்ட வேண்டும் என்றால் லோன் எடுக்க வேண்டும். இப்படி எதுக்கெல்லாம் அவன் லோன் எடுக்கின்றானோ, வியாபாரத்திற்காக வேண்டி எடுத்தார் என்றால் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு வியாபாரமும் ஹராமாக்கப்பட்ட ஒன்று. அந்த வியாபாரமான அந்த பொருளை கொண்டு உன்னுடைய மனைவி மக்களுக்கு நீ உணவு வாங்கி கொடுத்தால் அந்த உணவால் அவருடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படாது. உன்னுடைய சந்ததி துவா ஒப்புக்கொள்ளப்படாத சூழ்நிலையை நீ ஆக்கிவிடாதே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள்? அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். நீ ஒரு வீடு கட்டுவதற்காக லோன் வாங்குகின்றாய் என்றால் வைக்கக்கூடிய அந்த கட்டிடத்திலே வைக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் ஹராமாக்கப்பட்ட ஒன்று. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். மிகப்பெரிய ஒரு பாவம். சுவனத்திலே உங்களை நுழைய விடாமல் தடுப்பாக இருப்பது, தடையாக இருப்பது வட்டி வாங்குவது. மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் சுவனத்திலே நுழையவே முடியாது, அவர்கள் தௌபா செய்யாதவரை. நீ மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாயா? வட்டி வாங்கக்கூடியவனாக இருக்கிறாயா? நீ அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால், அல்லாஹ்விடத்திலே மன்றாடினால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ சுவனத்திலே ஈஸியாக லேசாக நுழைந்து விடலாம். இல்லை என்றால் சுவனத்திலே நுழைய விடாமல் தடையாக உன்னுடைய பாவங்கள் இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களை, அதுக்கு அடுத்தபடியாக சொல்வார்கள், பெற்றோர்களை நோவினை செய்வது, பெற்றோர்களை காயப்படுத்துவது, பெற்றோர்களுடைய மனம் நோகும்படி நடந்து கொள்வது நீ சுவனத்திலே உன்னை நுழைய விடாமல் அது தடையாக இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இதற்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்திலே எங்கு பார்த்தாலும், உலகத்திலே எந்த மூலை முடுக்குகளிலே பார்த்தாலும் பெற்றோர்கள் காயப்படுத்தப்படுகின்றார்கள், பெற்றோர்கள் நோவினைப்படுத்தப்படுகின்றார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை வைத்து சாபமிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த சாபத்திற்கு, அந்த சூனத்திலே நுழைய விடாமல் தடையாக இருப்பதற்கு நாம் ஆகிவிடக் கூடாது. பெற்றோர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலாவது சொல்வார்கள், சதக்கா செய்ததை, தான தர்மங்கள் செய்வதை யார் சொல்லி காட்டுகின்றார்களோ, யார் சொல்லி காட்டுகின்றார்களோ, நன்மை செய்ததே, அந்த தான தர்மங்கள் செய்வதே, பிற மக்களிடம் நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், இவ்வளவு சதக்கா செய்திருக்கிறேன், இவ்வளவு தான தர்மங்கள் செய்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகின்றாரோ அவரும் சுவனத்திலே நுழைய முடியாது, அதுவும் சுவனத்திலே நுழைவதற்கு தடையாக இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை சுவனத்திலே நுழைவதற்கு தடையானது என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இஸ்லாமிய பெருமக்களே, இந்த 4 விஷயங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பேணுதலாக கவனமாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் நம்மை எதிர்நோக்கி ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் வர இருக்கின்றது. இந்த ஹஜ்ஜு பெருநாளிலே மிகப்பெரிய ஒரு தியாகமான சுன்னத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தான அந்த குர்பானியை எல்லாம் நாம் கொடுக்க இருக்கின்றோம். உள்ளார மனதோடு உள தூய்மையோடு உள்ளச்சத்தோடு இந்த குர்பானியை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அந்த இறை அச்சம் தான் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய காரியங்களை, நம்முடைய செயல்பாடுகளை நாம் போட்டோ எடுப்பதோ, வீடியோ எடுப்பதோ, அதை சமூக வலைதளங்களிலே பரப்புவதோ, இதுவெல்லாம் முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ளுங்கள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும், ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் நோக்கி கொண்டிருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய அமலுக்கு அவன் நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறான். அவன் பரிசை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதை விட்டுவிட்டு நாம் செய்யக்கூடிய அமல்களை பிற மக்களுக்கு காட்டுவதற்காக, பிற சமுதாய மக்களுக்கு அதை காட்டுவதற்காக சமூக வலைதளங்களிலே பரப்பி அதை மிகப்பெரிய ஒரு மோசமான செயலாக ஆக்கிவிடாமல் நாம் இந்த வரக்கூடிய இந்த ஈதுல் அல்ஹா பெருநாளை கொண்டாட கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி என்ற அந்த அமலை அல்லாஹு தஆலா பரிசுத்தமான முறையிலே உள்ளச்சத்தோடு அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக ஆகுவானாக. இன்னும் நாம் செய்யக்கூடிய இந்த தியாகத்தை, இந்த அமலை எந்த விதமான குறையும் இல்லாமல், அந்த குர்பானியினுடைய பிராணி ஏற்கனவே சொன்னது போல எந்த விதமான குறைகளில் இல்லாமல், கொம்பு உடைந்ததாக, காது அறுபட்டதாக, எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நல்லா கொளுத்ததாக அந்த குர்பானியினுடைய பிராணிகளை கொடுங்கள். நாளை மறுமை நாளிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு அல்லாஹு தஆலா அந்த குர்பானியினுடைய பிராணிகளை நமக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவான் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. ஆக பெருமக்களே, வரக்கூடிய அந்த பெருநாள் அன்று நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் முழுமையாக செய்து, அல்லாஹ்வுக்கு பிடித்த அமலாக செய்து, அதனுடைய நன்மையும் அதனுடைய பாக்கியங்களையும் அல்லாஹு தஆலா முழுமையாக நம் அனைவர்களுக்கும் தந்தல் முடிவானாக. வாஹிர் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.